வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். குவைத் விமான நிலைய தாக்குதலுக்கு ஈரான் அதிரடி மறுப்பு. அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணையை முனையத்தை தகர்த்தது. ஓமான் கடலில் அதிரடி வேட்டை. அமெரிக்காவின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கப்பல் மீது ஈரான் பாரிய தாக்குதல். சென்காம் அவசர மறுப்பு. அடங்காத ஈரான், அமெரிக்கா போரை நிறுத்தினாலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். சீனாவுடன் கைகோர்த்து தெஹ்ரான் அதிரடி விஸ்வரூபம். வார இறுதிக்குள் அமெரிக்க ஈரான் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி தகவல். ரஷ்ய எல்லைக்கு அணு ஆயுத போர் விமானங்களை அவசரமாக மாற்றியது அமெரிக்கா. நேட்டோ எல்லையில் உச்சக்கட்ட பதற்றம். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. குவைத் சர்வதேச விமான நிலையம் மீதான கொடூர தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உலகப் போர் அபாயம் உச்சமடைந்துள்ள சூழலில் தற்போது உலகரங்கில் மாபெரும் ராஜதந்திர பனிப்போர் வெடித்துள்ளது. குவைத் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிரடியாக மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் இந்த விபத்திற்கு அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணையே காரணம் என பழி சுமத்தியுள்ளது. இன்று அதிகாலையில் வெளியாகியுள்ள இந்த தகவல் ஏற்கனவே வான்வெளி மூடப்பட்டு பதற்றத்தில் இருக்கும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே பெரும் குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அரசுசார் தஸ்னீம் செய்தி நிறுவனம் IRGC விண்வெளி படையின் உயர் செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ள அதிரடி தகவலின்படி ஈரான் ஒருபோதும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைக்கவில்லை. நேற்றிரவு குவைத் வானில் வந்து கொண்டிருந்த ஈரானிய பாதுகாப்பு எறிகணைகளை இடைமறிக்க குவைத்தில் உள்ள அமெரிக்க படைகள் தங்களின் அதிநவீன பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை ஏவினர். ஆனால் அந்த அமெரிக்க ஏவுகணை இலக்கை இடைமறிக்க தவறி தொழில்நுட்ப கோளாறால் நேராக குவைத் விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் ஒன்றின் மீது விழுந்து வெடித்து சிதறியுள்ளது. அமெரிக்காவின் தவறான ஏவுகணை தாக்குதலாலேயே விமான நிலையம் சிதைந்தது. எங்கள் மீது பழி போட்டு அமெரிக்கா தப்பிக்க பார்க்கிறது என ஈரான் கராராக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி பழி சுமத்தி கொண்டாலும் இந்த கொடூர தாக்குதலால் குவைத் மண்ணில் மாபெரும் சோகம் அரங்கேறியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் ஒன்று கடுமையாக சேதமடைந்த இந்த சம்பவத்தில் இந்திய நாட்டவர் ஒருவர் பலியாகியுள்ளார் என்பதை இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் கண்டு உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த நள்ளிரவு பேரழிவில் சிக்கி 63 அப்பாவி பொதுமக்கள் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குவைத்தின் ஒட்டுமொத்த வணிக விமான சேவைகளும் முடக்கப்பட்டு வான்வெளி முழுமையாக பூட்டப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த பேட்ரியாட் ஏவுகணை குற்றச்சாட்டை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உடனடியாகவும் ஆக்ரோஷமாகவும் நிராகரித்துள்ளது. எக்ஸ் சமூக வலைதளத்தில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ மறுப்பில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையத்தை நாங்கள் தாக்கவில்லை என்று ஈரான் கூறுவது முற்றிலும் அப்பட்டமான பொய். ஈரான் திட்டமிட்டு கணக்கிடப்பட்ட மற்றும் எந்தவித நியாயமற்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் தங்களின் தற்கொலை ரோன்களை கொண்டு பொதுமக்கள் நடமாடும் விமான நிலையத்தை வேண்டுமென்றே தாக்கியுள்ளது என்று அமெரிக்கா ஆதாரங்களுடன் போட்டு உடைத்துள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு எதிராக ஈரான் நடத்தி வரும் இந்த தொடர் தாக்குதல்களை கத்தார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹமாத் பின் யாசிம் பின் ஜாபர் அல் தானி கடுமையாக விமர்சித்துள்ளார். அண்டை நாடுகள் மீதான ஈரானின் இந்த தாக்குதல்கள் வியக்கத்தக்கவை மற்றும் நியாயப்படுத்த முடியாதவை. எக்காரணம் கொண்டும் தோகா ஈரானின் மிரட்டல்களுக்கு பணியாது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வளைகுடா நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஈரான் மீது கூட்டு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்துள்ளார். ஈரானின் மறுப்பும் அமெரிக்காவின் வெண்டட்டா போர் உத்தியும் மத்திய கிழக்கை மீள முடியாத பெரும் போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது. ஓமன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படைக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி ஆழ்கடல் போர் வெடித்துள்ளதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓமான் கடலில் பீரங்கி முழக்கங்களுடன் இயங்கி வந்து அமெரிக்க ராணுவத்தின் பிரதான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கப்பல் ஒன்றை தங்களின் கடற்படை துல்லியமாக தாக்கி சிதைத்துள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக உரிமை கோரியுள்ளது. மறுபுறம் ஈரானின் இந்த அதிரடி பிரகடனத்தை அமெரிக்க ராணுவம் மிக கடுமையான வார்த்தைகளால் உடனடியாக நிராகரித்துள்ளது. இந்த பரஸ்பர முரண்பாடுகளால் அரேபிய கடல் பகுதி முழுவதும் போர் மேகங்கள் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் அரசு சார்பு தஸ்னீம் செய்தி நிறுவனம் அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி விவரம் வருமாறு: ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வழிச்செலுத்தல் விதிகளை அமெரிக்கா தொடர்ந்து மீறி வந்ததற்கும் ஈரானிய வர்த்தக கப்பல்களை அமெரிக்க போர் விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் கடலில் செயலிழக்க செய்து ஆக்கிரமிப்பு நடத்தியதற்கும் பழிவாங்கலாக இந்த அதிரடி வேட்டை நடத்தப்பட்டுள்ளது. ஓமன் கடலில் அமெரிக்க படைகளின் ஒட்டுமொத்த போரையும் ஒருங்கிணைந்து வந்து
கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய கப்பல் ஈரானிய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நெருங்க முயன்ற போது அது ஈரானிய படைகளால் ஆக்ரோஷமாக தாக்கப்பட்டது. இருப்பினும் இந்த தாக்குதலில் அமெரிக்க கப்பல்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவையோ அல்லது அமெரிக்க வீரர்கள் எத்தனை பேர் பலியானார் என்ற விபரத்தையோ ஈரான் பாதுகாப்பு படை தற்போதைக்கு ரகசியமாக வைத்துள்ளது. ஈரானிய ஊடகங்களில் இந்த செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஈரானின் கூற்றை வன்மையாக மறுத்துள்ளது. ஈரான் வழக்கம் போல உலகிற்கு அப்பட்டமான பொய் சொல்கிறது. ஓமான் கடலிலோ அல்லது பாரசீக வளைகுடாவிலோ உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்கள் மற்றும் கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அமெரிக்க கடற்படை கப்பல்களும் போர் விமானங்களும் தொடர்ந்து முழு பாதுகாப்புடனும் தடையின்றியும் வான்வெளியிலும் கடலிலும் பயணித்து இயங்கி வருகின்றன என்று அமெரிக்கா கராராக பதிலடி கொடுத்துள்ளது. ஆழ்கடலில் மோதல்கள் நீடித்தாலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் பிரமாண்ட ராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கை தற்போது அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ நாடாளுமன்றத்தில் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் வெளியுறவு குழுவிடம் பேசிய மார்க்கோ ரூபியோ பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பிரமாண்ட ராணுவ நடவடிக்கை தற்போது வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் ராணுவத்தை பலவீனப்படுத்துவதே எங்கள் நோக்கம். அவர்களின் பாதுகாப்பு தொழிற்சாலை தளங்களை நாங்கள் அடியோடு அழித்து விட்டோம். அவர்களின் ஏவுகணை ஏவுதளங்கள் தற்கொலை ட்ரோன் கிடங்குகளை காலி செய்ததோடு ஈரானின் ஒட்டுமொத்த மரபுசார் கடற்படையையும் கடலில் துடைத்தெறிந்து அமெரிக்கா தனது இலக்கை சாதித்து விட்டது. எனவே இனி அந்த நாட்டிற்குள் புதிய தாக்குதல்கள் நடத்தப்படாது என்று அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்துள்ளார். அமெரிக்கா தனது தாக்குதல் முடிந்துவிட்டதாக கூறினாலும் குவைத் விமான நிலைய தாக்குதல் மற்றும் ஓமான் கடலில் அமெரிக்க கப்பல் மீதான தாக்குதல்கள் என ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதால் வளைகுடாவின் கடல்வழி வர்த்தக பாதை எப்போது வேண்டுமானாலும் முற்றிலுமாக முடங்கும் அபாயத்தில் உள்ளது. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஒட்டுமொத்த மரபுசார் கடற்படையையும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை கிடங்குகளையும் அழைத்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போரை அமெரிக்கா ஒருதலைபட்சமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலும் வளைகுடாவில் போர் இன்னும் முடியவில்லை என்று அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. தங்களின் இழந்து தடுப்பு சக்தியை மீண்டும் நிலைநாட்டிவிட்டதாக நம்பும் வரை ஈரான் எக்காரணம் கொண்டும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வராது என சர்வதேச புவிசார் அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா போரை நிறுத்தினாலும் அதற்கு பதிலடியாக குவைத் விமான நிலையத்தை தகர்த்தது மற்றும் ஓமான் கடலில் அமெரிக்க கட்டளை கப்பலை தாக்கியது என ஈரான் தற்போது ஆக்ரோஷமாக போர்க்களத்தில் குதித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த உலகளாவிய பாதுகாப்பு ஆய்வாளரான ராஸ்காரிஷன் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் பல அதிரடி உண்மைகளை உடைத்துள்ளார். தற்போதைய போர்க்கள நிலைமையால் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்குமே சர்வதேச அளவில் இழப்பதற்கு ஏகப்பட்ட மூலோபாய சொத்துக்கள் உள்ளன. அமெரிக்கா தங்களின் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தினாலும் ஈரான் தங்களின் இருப்பை சர்வதேச அரங்கில் உறுதி செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பும் போது மட்டுமே இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரும். அதுவரை வளைகுடாவில் பழிவாங்கும் தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய அசுரத்தனமான ராணுவ அழுத்தங்களுக்கு பணிந்து போக ஈரான் தயாராக இல்லை என்பதையே இது காட்டுகின்றது. போர்க்கள புலனாய்வு அறிக்கைகளின்படி அமெரிக்கா தங்களின் வெளியுறவு கொள்கையில் ஈரானுக்கு சாதகமாக ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் இந்த வளைகுடா போர் முடிந்த பிறகு ஈரான் முற்றிலும் புதியதொரு உலக பனிப்போரை தொடங்க உள்ளது. அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக வளைகுடாவில் இருந்து விரட்டியடிக்க ஈரான் இனி வல்லரசு நாடான சீனாவுடன் மிக நெருக்கமான மற்றும் புதிய வகையான அணு ஆயுத மற்றும் ராணுவ ராஜதந்திர உறவுகளை நம்பியிருக்க முடிவு செய்துள்ளது. கத்தார் மற்றும் குவைத் போன்ற வளைகுடா அரபு நாடுகளை மிரட்டி பணிய வைப்பதன் மூலம் பிராந்தியத்திற்குள் புதியதொரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த தெஹ்ரான் காய் நகர்த்தி வருகின்றது. அமெரிக்கா போர் முடிந்தது என தப்பட்டம் அடித்தாலும் ஈரான் சீனாவுடன் கைகோர்த்து வளைகுடாவின் அதிகார சமநிலையை மாற்ற துடிப்பது அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள மாபெரும் சவாலாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர் ராணுவ மோதல்களும் பதற்றமும் நீடித்து வரும் நிலையிலும் அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே இந்த வார இறுதிக்குள் ஒரு முக்கிய அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன. வார இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட
ஏற்படக்கூடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக ஹிஸ்புல்லா அமைப்புடன் வாஷிங்டன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ட்ரம்ப் அதிரடி தகவலை வெளியிட்டார். தாங்கள் சுடப்போவதில்லை என்றும் இஸ்ரேல் சுடப்போவதில்லை என்றும் நேற்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறிய ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை லெபனான் விவகாரத்தில் இருந்து தனி விஷயமாக பிரித்து வைக்க விரும்புவதாகவும் கூறினார். கடந்த ஏப்ரல் முதல் அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் வரலாற்று ரீதியான வான்வழி பேரழிவு மற்றும் வளைகுடாவில் அமெரிக்க ஈரான் நேரடி போர் வெடித்துள்ள மிக இக்கட்டான நள்ளிரவு சூழலில் ஒட்டுமொத்த உலகையும் அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு தள்ளும் மாபெரும் ராணுவ நகர்வை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரி நாடுகளை நொடிப்பொழுதில் சாம்பலாக்கும் திறன் கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன மூலோபாய போர் விமானங்கள் கிழக்கு ஐரோப்பாவிற்கு அவசரமாக நகர்த்தப்பட்டுள்ளதாக உளவுத்துறை அதிர்ச்சி அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் எல்லையொட்டியுள்ள நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லை பாதுகாப்பு வலயத்திற்குள் இந்த அணு ஆயுத போர் விமானங்கள் திடீரென குவிக்கப்பட்டு வருவது கிரெம்ளினை கடுமையாக உலுக்கியுள்ளதுடன் உலக போர் 3 வெடிப்பதற்கான ஆபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. உக்ரைன் முழுவதும் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டதும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் வான் பாதுகாப்பை கோரி கதறி வரும் சூழலிலும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ரஷ்யாவின் அடுத்த கட்ட ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த கண்டம் முழுவதும் ஒரு மூலோபாய தடுப்பு நடவடிக்கையை அமெரிக்கா கட்டவிழ்த்து விட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாகவே அமெரிக்காவின் அணு ஆயுத போர் விமானங்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் வானெல்லைகளுக்குள் தற்போதே தங்களின் போர் ஒத்திகைகளை தொடங்கியுள்ளன. இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள நேரடி நள்ளிரவு எச்சரிக்கை என ராணுவ வல்லுநர்கள் கணித்துள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளில் வழங்கப்பட்டிருந்த விதிவிலக்குகளை அமெரிக்கா விரைவில் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர உத்தேசித்துள்ளதாக அறிவித்து சில மணி நேரங்களிலேயே இந்த அணு ஆயுத போர் விமானங்களின் நகர்வு நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக ரஷ்யா அமெரிக்கா இடையேயான நேரடி பதற்றம் இதுவரை இல்லாத அளவிற்கு அச்சுறுத்தும் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் எந்த நிமிடமும் அணு ஆயுத குண்டுகள் முழங்கலாம் என்ற பீதியில் ஒட்டுமொத்த ஐரோப்பிய மக்களும் உறைந்து போய் உள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.